guys, welcome back to our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா SS பைக் ஜோன். சரிங்களா? ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில் இருக்கு. இந்த ஷாப்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha Specialist. சரிங்களா? நம்ம பிரதர் வந்து Yamaha வந்து நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. RX100, RX135, RXZ, RXG அப்படின்னு சொன்னால் தான் இந்த வீடியோக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா RXG வீடியோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப பெருசாகவே இருந்தது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டிங்க அப்படின்னா சேல்ஸ் இருக்கான்னு தான் கேட்டிங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கோசம் இந்த வெஹிக்கிள் வந்து சேல்ஸ் இருக்குது. இந்த வண்டி பற்றி நம்ம A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க guys, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணது எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸுப்பா? ரொம்ப பயங்கரமாக இருந்தது ரெஸ்பான்ஸு. ஃபஸ்ட்டு என்னை வந்து தூங்கவே விடல யாருமே. ஃபோன் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டாங்க, வண்டி சேல்ஸ் இருக்குதான்னு கேட்டேன். ரொம்ப நன்றி. பட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. பட்டு இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். அது வேறு இல்லாமல் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ஆனால் இந்த வண்டி RXG தான் சேல்ஸுக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப இது பண்ண. அப்போ வந்து எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது. என்ன இது வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணுற கஸ்டமருக்கு இல்லை சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணுறோமே சொல்லி இதில் நிறைய பேர் வந்து கூட திட்டி இருக்கலாம். எல்லாருமே பண்ணாங்க, ஃபோன் எடுக்கல. ஃபோன் எடுக்காமலாம் இல்லை, எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் இருந்தோம். பட்டு இப்போது வந்து இந்த வண்டி வந்து நான் கஸ்டமர்கிட்ட பேசி இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இந்த வண்டி வந்து இப்போது நம்ம ஷெட்டில் வந்து சேல்ஸுக்கு வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. வண்டியில் என்ன கஸ்டமர் பண்ணியிருக்காருன்னா, கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு செலவுன்றதே வந்து 1,20,000 வரைக்கும் நான் செலவு பண்ணிடுறாரு. கம்ப்ளீட்டாக வந்து எப்படி வந்தது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ரீஸ்டோர் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து என்னென்ன சாமான் உள்ளே இருக்குது எங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் டிஸ்கே வந்து ஒரு 15,000 to 20,000 அதே வந்துடும். ஓகேங்களா? ஆமாம், ஃப்ரண்ட் டிஸ்க்கு வந்துடும். அது அவைலபிள் யார்கிட்டுமே சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட வந்து அந்த டிஸ்க் அவைலபிள் இருக்காது. ஆனால் அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த டிஸ்கோட இது தெரியும். ஓகே. அப்புறம் வேறு பேரல் இந்தோனேஷியாவிலேருந்து வர வச்சு போட்டிருக்காரு. எல்லாம் டோட்டலாக சின்ன விஷயம்லாம் வந்து அந்த வண்டிக்கார ரொம்ப பார்த்து செலவு பண்ணாரு. இந்த வண்டிக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, ஒரு விஷயமா பார்த்து பண்ணியிருக்காரு நீங்கள் சொன்னீங்க. அப்போ ஏன் இந்த வண்டியை சேல் பண்ணுறாரு? அப்போ இந்த வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை அப்படின்னு கேட்பாங்க. எப்படி வரும் ப்ராப்ளம்? நம்ம ரீஸ்டோர் பண்ணி பக்காவாக நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டோம். ரீஸ்டோர் பண்ணி கம்ப்ளீட்டாக டோட்டலாக வந்து புதுசாக வந்துடுது. எல்லாருக்கும் தெரியுது இந்த வண்டி வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது, எப்படி அப்படி இருக்குது. அந்த வண்டியோட கிலோமீட்டர் கூட வந்து 35 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓட்டிக்கிறாரு வண்டி கஸ்டமரு. ஓகே, வண்டியை யூஸ் பண்ணல. பட் என்ன இப்போ என்னன்னா, அவருக்கு கொஞ்சம் ஊருக்கு போகிறாரு. அவரு ஆசை அவருக்கு ரெடி பண்ணணும்னு ரெடி பண்ணியாச்சு. பண்ணிட்டாரு, ஓட்டிட்டாரு, 35 கிலோமீட்டர் ஓட்டிட்டாரு. இது வந்து RX100 சேல் பண்ணுறது அவரோட ஒர்க்கு கிடையாது. அவரோட ஒர்க்கு சர்வீஸு, ரீஸ்டோரேஷன் தான் மெயின். இவர் ரெடி பண்ணி கொடுத்த வண்டி சப்போஸ் வந்து அவர் வந்து இங்கே இல்லை, ஊருக்கு போகிறாரு, இந்த வண்டி எத்தனை அங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால சேல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இதே வண்டி நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி சேல்ஸுக்கு இருக்கா அப்படி கிடையாது. சேல்ஸுக்கு வந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும். வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் கால் பண்ணி என்ன ப்ரைஸு, டாக்குமெண்ட் செக் பண்ணுறது, இல்லை நேரில் வந்து ஓட்டி பார்க்குறது, எல்லா விஷயங்களும் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். ரொம்ப பேர் கால் பண்ணாங்க. ஆனால் வண்டி Yamaha வந்து நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம வந்து சில பேர் நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு இல்லை சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, அவங்க வந்து ஒரு இது க்ரேஸியாக தான் வந்து கால் பண்ணுறாங்க, எங்களுக்கு சொல்கிறாங்கன்னா Yamaha வேணும் இல்லை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா நம்மளுக்கு ரீஸ்டோர் ஒர்க் இதை பாருங்கள், இங்கே வண்டி பெண்டிங்கில் இருக்குது. எல்லா இன்ஜின் வேலை Yamaha டோட்டலாக வந்து கம்ப்ளீட் வண்டிங்க வந்து ரீஸ்டோரேஷன் ஓடின்னு இருக்கும், சர்வீஸ் வேலை ஓடின்னு இருக்கும். இது எல்லாமே வந்து Yamaha பொறுத்த வரைக்கும் ஓடினே இருக்கும் எல்லா வேலையும். புரியுதுங்களா? பட் இருக்கிற கஸ்டமர் வந்து யார்கிட்டனா ஃப்ரெண்டிங் சரௌண்டிங்கில் வந்து சேல்ஸ் எதுனா வந்துன்னா கம்பல்சரி நான் என்னோட இதுலேயும் போடுவேன், பிரதரோட சேனல்லையும் நம்ம போடுவோம். ஓகே, சரிங்களா? வண்டி சேல்ஸ் இருந்தால் கம்பல்சரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சரிங்க பிரதர். ஸோ நிறைய பேர் இங்கே கேட்டனால இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பிரதர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்டில் எப்படி பிரதர்? இது எல்லாமே நான் கொடுக்குற வண்டியில் எல்லாமே டாக்குமெண்ட்டு 101% சொல்கிறேன். டாக்குமெண்டேஷனில் எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? வந்துன்னா நானே வந்து அந்த வண்டியை கொடுக்க மாட்டேன்.
பட்டு எஃப்சி லைவில் இருந்தால் தான் கொடுப்பேன். ஆன்லைனில் அப்டேட் ஆயிருந்தால் தான் புக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் Yamaha பொறுத்த வரைக்கும். ஓகே, அது ஆன்லைனில் அப்டேட் ஆன வண்டிங்க எல்லாமே பண்ணி நாங்கள் கொடுக்கணுன்னா அந்த 100% என் கேரேஜ்லேருந்து போகிற வண்டிங்க எதுவுமே தப்பான வண்டிங்க இருக்காது, எதுவுமே வந்து ரீமார்க்கான வண்டிங்களும் இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து 1க்கு 10 வாட்டி நாங்கள் செக் பண்ணி டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லாமே ஆர்டிஓலேருந்து அமுச்சு நாங்கள் செக் பண்ணி பக்காவாக இருந்தால் தான் வந்து நாங்கள் கஸ்டமருக்கு எடுத்து நாங்கள் கொடுக்க முடியும். அது நாங்கள் பண்ணின்னு இருக்கோம் சொல்லி தான் இத்தனை வருஷம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் இருந்து நல்ல பேராக இருக்கோம். பட் அது தப்பான பதிலில் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா நாங்கள் கஸ்டமர் வந்து லாங் லைஃப் வந்து மீட் பண்ணணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்து அதில் பாதியிலே கட் பண்ணி நம்ம கஸ்டமரை வந்து அவாய்ட் பண்ணுற மாரி நம்மளோட ஒர்க்கே கிடையாது. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா ஒரு கஸ்டமர்லேருந்து இன்னொரு கஸ்டமர் நம்மளோட ஃபீல்டே வந்து செயின் லிங்கில் தான் வந்து வரும். புரியுதுங்களா? அந்தமாரி தான் நாங்களும் வந்து அந்தமாரி சர்வீஸ் இப்போ பிஸ்னஸ் ரன்னிங் பிஸ்னஸ்ஸு நம்மகிட்ட வந்து நிறைய பேர் வருவாங்க சர்வீஸுக்கு. ஏன்னா நம்ம சர்வீஸ் வேலையே கரெக்டாக இருக்கும், பெயிண்டிங்கு ரீஸ்டோரு இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். பிரதர் ஒரு RX வீடியோ போட்டோன்னே நல்ல ஒரு ஃபஸ்ட் அண்ட் ஃபால் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஃபாலோவர் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, இன்னும் கூட நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணால் தான் வந்து அவரும் வந்து புதுசாக வந்து உங்களுக்கும் ஒரு வீடியோஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், நாங்களும் வந்து பண்ணலாம். உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், நேரில் வாங்க. ஷாப்போட அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லை கூகுள்லேயே போயிட்டு கூட நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், சென்னையோட ஒரு மேஜரான லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம் சாமினார் பிரியாணி. சரிங்களா? சென்னையோட ஒரு பெரிய அடையாளம் பிரியாணியில் சாமினார் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ரைட்லேயே நம்ம கடை இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் SS பைக் ஜோன் கேட்டிங்கனாவே எல்லாருக்குமே தெரியும், அந்தளவுக்கு பிரதர் வந்து ரொம்ப பாப்புலர் ஏரியாவில். சரிங்களா? ஸோ அதுக்கெலாம் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம RX100 சேல் பண்ணுறோம், இது வந்து கன்சல்டன்சி கிடையாது, இது சேல்ஸ் தான், இவர் ஒர்க்கு கிடையாது. சரிங்களா? அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுனால இவர் வந்து சேல் கொடுக்குறாரு. நிறைய பேர் நீங்கள் கேட்டதுனால தான் இந்த வீடியோ, இல்லைன்னா நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுவே நான் அதுமாரி ஒரு வீடியோ கூட இதுவே போட்டதில்லை. நான் இதுவே 900+ வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டதில்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலிமா தான் நம்ம சைடில் நெக்ஸ்ட் மூவ் ஆகி போக முடியும். ஸோ நீங்கள் நேரில் வந்து எவ்வளோ சீக்கிரம் இந்த வண்டி கிராப் பண்ணிக்கிங்க. வண்டி ஒன்ஸ் சேல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டைட்டிலே நான் சோல்ட் அவுட்டுன்னு போட்டுறேன், அதுக்கப்புறம் பிரதருக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. Yamaha பொறுத்த வரைக்கும் என்ன வண்டி நீங்கள் Yamahaவில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துருவாங்க, நாங்கள் ஆல்ட்ரேஷனும் பண்ணுறோம், ரீஸ்டோரும் பண்ணித்தரோம். எங்களுக்கு இங்கேருந்து இல்லை, அவுட் ஹவுஸ் இடத்துலேருந்தும் எங்களுக்கு வண்டி கொரியர் பண்ணி அனுப்பாங்க, நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் வந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். இல்லைன்னா அவங்களே டெலிவரி வந்துடுவாங்க. ஆனால் வந்து பொருள்லாம் நாங்கள் வந்து பேக் பண்ணி பார்சலில் அதெல்லாம் பேக் பண்ணி வரோம். பட் நாங்கள் என்னன்னா இன்பாக்ஸ்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு எங்களுக்கு டைம் இருக்காது. பட் என்னென்னா அது அப்பப்போ வேலை முடிச்சுட்டு அப்பப்போ இருக்கும். அது டெய்லி டைம் எனக்கு கூட நானும் ஒர்க்கில் கொஞ்சம் டைட்டாக என்னால் வர முடியாது. ஸோ அதுதான் ரீசன். பட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் நெக்ஸ்ட் என் சைட்லேருந்து நான் அப்டேட் பண்ண முடியும். ஸ்பேர்ஸு கூட வந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஸ்பேர்ஸ் கூட நாங்கள் கொரியர் அனுப்பிச்சி விட்டோம். அப்புறமா வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆனால் எனக்கு வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் கிடைக்கல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அது என்னென்ன பண்ண முடியுமோ ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். சில மெக்கானிக்ஸ்லேயே வந்து ஊர் சைடில் இந்த ஸ்டார்டிங் ஆகிற மெக்கானிக்லேயே வந்து அவங்களும் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஏன்னா நம்மளே வந்து எல்லாமே பெரியவங்க சொல்லி நான் எப்போயுமே அதை சொல்லவே மாட்டேன். என்னை விட சீனியருங்களாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லாருமே நாங்கள் தான் பெரியவங்க சொல்லி இந்த ஃபீல்டில் யாருக்குமே எண்டு கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணிட்டாமா ரொட்டேஷன் ஆகினே இருக்கும். இதுதான் வந்து ஃபீல்டு. ப்ரைஸ் வந்து இது 150 வந்து கோட் பண்ணுறாரு கஸ்டமர். 150. ஆமாம். சரி, ப்ரைஸ் நெகோஷியபிள்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, சரிங்களா? 150 வந்து கோட் பண்ணுறாரு. ஏன்னா பட் வண்டிக்கே வந்து ஒரு நார்மல் வண்டி எடுக்க போனாலே Yamaha பொறுத்த வரைக்கும் ஒரு 50லேருந்து 60 வருது. எப்படி ஸ்க்ராப்பு? ஆமாம், நார்மல் வண்டியே வந்து ஒரு 50 to 60 வருது. சரிங்களா? புக்கு லைவில் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து ரீஸ்டோர் பண்ணி நம்ம எல்லாமே வந்து செலவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவரு கணக்குப்படி பார்த்தானா கண்டிப்பாக வந்து இந்த வண்டி வந்து 180-190 வரைக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? அவர் வண்டி எடுத்தது, எஃப்சி பண்ணது, இன்சூரன்ஸ், இது வண்டி எல்லாமே லைவில் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது, ரீஸ்டோரும் பண்ணியிருக்குது. 35 கிலோமீட்டர் தான் வண்டியை ஓட்டியிருக்காரு, ட்ரைவ் பண்ணிக்கிறார் கஸ்டமரு. தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை எடுத்து ட்ரைவ் பண்ணலாம், பக்காவாக இருக்கும். அதுவும் வந்து மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து நைட் ஒரு 6 o'clock முடிச்சிடுங்க. ஏன்னா அவரும் ஃபேமிலி மேன், நைட்டுலாம் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா
எனக்கே நேற்று ஒரு 12 மணிக்கு ஒரு கால் பண்ணி ப்ரோ ஷாப் ஓப்பனாக இருக்கா க்ளோஸில் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ உங்கள் பெனிஃபிட் கோசம் தான் எங்களோட ப்ரைவசியே விட்டுட்டு நான் எங்களோட நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு போடுறோம். ஏன்னா நீங்கள் வந்து தேவைப்படாது, ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு ரீப்ளேக்காக வெயிட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கோசம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணோம் நீங்களே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ காலை ஒரு 10 மணிக்கு கடை ஓப்பன் 10 மணிக்கு கால் பண்ணுமா, ஈவினிங் 6 மணிக்கு கூட க்ளோஸ் பண்ணுமா, அந்த மணிக்கு 6 மணியோட முடிச்சிடணும். அப்படி இல்லைனா மறுநாள் கால் பண்ணுங்கள், பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டு ஒரு 10 மணிக்கு கால் பண்ணுறது, 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஹலோ RX100 என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கடைக்கு வர எவ்ரி ஒன் கஸ்டமர் இஸ் இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறவன். ஓகே, நார்மல் கஸ்டமர் இருந்தால் ஒரு பிரேக் டைட் பண்ண வர கஸ்டமர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, ஒரு கஸ்டமர்கிட்ட ரெஸ்பான்ஸ் எல்லாருமே வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து பிஹேவ் பண்ணுவேன், அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பைக் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருனா வேணும்னா இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களாச்சும் இந்த பைக் வந்து வாங்கிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். ஸோ இதேமாரி ரெகுலராக நம்ம சேனலில் வந்து பாருங்கள், சரிங்களா? ஸோ பைக் ரிலேட்டட் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரோ போடுற அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.